Hi students, welcome to Saba channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Cbse 2026 கிரேட் 10 போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய டஃபஸ்ட் கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கொஷின். இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கல் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கொஷினால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சஃபர் ஆனாங்க, இன்க்ளூடிங் த டாப்பர்ஸ். எஸ்பெஷலி த டாப்பர்ஸ் தான் என்ன ஆனாங்கன்னா இந்த கொஷினால் அஃபெக்ட் ஆகி நிறைய கொஷினை அட்டன் பண்ண முடியாமல், டைம் பற்றாமல் நிறைய கொஷின் மிஸ் பண்ணாங்க, நிறைய மார்க் மிஸ் பண்ணியிருக்காங்க போர்டு எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே தடுமாறினாங்க போர்டு எக்ஸாம்ஸில். இந்த கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் விச் ஏடி இஸ் த மீடியன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டி வந்து பிசிக்கு மிட் பாயிண்ட் அர்த்தம். அதனால் பிடியும் சிடியும் ஈக்குவல் அப்படிங்கிறது கொஷினை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏடி. ஏடிங்கிற லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ். சச் தட் எந்த மாதிரி இருக்குன்னா ஏஎக்ஸ் அண்ட் எக்ஸ்டி இந்த ரேஷியோ 2:3. ஏஎக்ஸும் எக்ஸ்டியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ bx is extended. This is bx extended to AC. It will intersect at the point y. இதெல்லாம் கொஷினை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ப்ரூவ் தட் bx ஈக்குவல் டு 4xyன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் அது டேரெக்டாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னா we need additional construction. அப்போது ட்ரையாங்கிள் சாப்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலே நமக்கு ட்ரையாங்கிள் படித்தது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிமிலாரிட்டி, இன்னொன்று பிபிடி. அப்போ ரெண்டுக்குமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா we need a parallel lines. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் வந்து parallel எதுக்கு பண்ண முடியும், எங்கே parallel lines பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே பண்ணுறோம் அப்படின்னா டியிலேருந்து பண்ணுறோம். இந்த பாயிண்ட் ஜெட்னு எடுத்துக்கிறோம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஇசெட் parallel to by அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கன்சிடர் டிசிசெட் ட்ரையாங்கிள். டிசிசெட் ட்ரையாங்கிள் அண்ட் ஆல்சோ BCY ட்ரையாங்கிள். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் டிஇசெட்டும் பார்த்தீங்கன்னா பிஒய்யும் parallel. தட் இஸ் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது பேரலாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா இந்த ரெண்டு ஆங்கிள், இந்த ஆங்கிள் தீஸ் டூ ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ வி நோ த ரிசல்ட். நமக்கு ரிசல்ட் தெரியும். if two lines are parallel na corresponding angles are equal தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஆங்கிள் C is common in both the triangles. அப்போ சிங்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுமே காமனாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து டூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அதனால் என்ன சொல்லிடுறேன்னா பை யூஸிங் டபுள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலாரிட்டின்னு சொல்லிடுறோம். ஸோ ட்ரையாங்கிள் CZD is similar to triangle CYB by using double A similarity criteria. இதை யூஸ் பண்ணி நம்ம சிமிலர்னு சொல்லிட்டோம். அப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோஸை நம்மளால் எழுத முடியும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ என்ன வரும்னா CZ divided by CY equal to ZD divided by YB which is equal to CD divided by CB. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் சைஸ் ரேஷியோஸ் ஈக்குவல் எழுதிட்டோம். இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு BD BC அண்ட் CD இதோட ரேஷியோ நமக்கு தெரியும். இதோட ரேஷியோ அப்படின்னா அப்போது இந்த CD பை CBயோட ரேஷியோ தெரியும். அப்போ இந்த CDங்கிறது 1 பார்ட், ஏன்னா CD இஸ் 1 பார்ட். CBங்கிறது டோட்டல் சைடு, பட் D இஸ் அ மிட் பாயிண்ட் கொடுத்ததுனால அது டோட்டலாக 2 பார்ட். அப்போ CD பை CBயோட ரேஷியோ 1:2 ஆகிடும். அப்போது we can compare these two ratios. அப்போ CZ by CY which is equal to 1/2. Now cross multiply the term. So CY equal to 2 times of CZ.
அப்போது இந்த ரெண்டு ரேஷியோ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ZD by YB is equal to 1/2. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பார்த்துட்டோம். அப்போது BY BY எல்லாம் ஈக்குவல் தான். அப்போ BY ஈக்குவல் டு 2 times of DZ அப்படின்னு கிடச்சிடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, consider the triangle AXY and ADZ. AXY இது A, இது X, இது Y. அதே மாதிரி ADZ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது பை அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த DZும் இந்த DZும் XYயும் பேரலல் தெரியும். அப்போது இந்த ரெண்டும் பேரலாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆகிடும். ஸோ ஈக்குவல் ஆகிடும். அதே மாதிரி ஆங்கிள் ஏ என்ன ஆகிடும்னா காமன் ஆங்கிள் ஆகிடும். அதே மாதிரி டபுளே சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்மளால் சிமிலர்னு சொல்ல முடியும். அப்போ ட்ரையாங்கிள் AYX is similar to triangle AZD by using double similarity. அப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைஸ் ரேஷியோலாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னால் எடுத்துக்கலாம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் AX by AD equal to XY by DZ. இது ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AX by ADங்கிற ரேஷியோ நமக்கு தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AX by XD, அதாவது AX 2 part XD 3 part அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 part, இது 3 part. அப்போது AX எவ்வளோ பார்ட்னா 2 part, அப்போ AD எவ்வளோ பார்ட்னா டோட்டலாக 5 part ஆகிடும். அப்போது AX பார்த்தீங்கன்னா 2 part, AD பார்த்தீங்கன்னா 5 part. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2/5 ஆகிடும். அப்போ 2/5 ஈக்குவல் டு XY by DZ. இப்போது இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 times of DZ is equal to 5 times of XY ஆகிடும். அப்போது DZ equal to 5/2 times of XY. This is equation number 2. இப்போ equation number 1ல நமக்கு from the equation number 1 இதில் இருந்து பார்த்தீங்கன்னா DZ என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 times of BY அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த DZஐ நம்ம இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ DZக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 times of BY is equal to 5/2 times of XY அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆகும். அப்போ ரெமனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னா BY ஈக்குவல் டு 5 times of XYன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, கொஷினை பார்த்தீங்கன்னா BX ஈக்குவல் டு 4 times of XYன்னு வேணும். அப்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 5 times of XY இருக்குது. அப்போ இதை நம்ம பிரித்து எழுதலாம் 4 times of XY ப்ளஸ் XYன்னு பிரித்து எழுதலாம். அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா BY இருக்கும். இப்போ இந்த XYயை லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வாங்க. அப்போது BY மைனஸ் XY இஸ் ஈக்குவல் டு 4XY. அப்போது டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் BYலேருந்து XYயை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் BX கிடைக்கும். டோட்டல்லேருந்து BY, அதாவது நம்ம XY ரிமூவ் பண்ணுறோம். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா BX கிடைக்கும். அப்போ நம்ம இந்த BY மைனஸ் XYக்கு பதிலாக BXன்னு மாற்றிக்கலாம். ஸோ BX ஈக்குவல் டு 4XY. அப்போ அவங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரூஃப் பார்த்துங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ரெண்டு ட்ரையாங்கிளாக சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணோம். அதுலேருந்து ரேஷியோ எடுத்தோம். அதே மாதிரி இன்னும் 2 ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அதுலேருந்து ரேஷியோ எடுத்தோம். ரெண்டுலேருந்து ரேஷியோலேருந்து DZ கிடச்சிது. அதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறுறாங்க. நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணவும் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஆன்சர் கிடைக்கவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.